நெறைய பேர் இன்றைய காலகட்டத்தில அதிகமா கேட்கிற கேள்வி, "ஃபாரின் எப்போ போவோம்? ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கிடைக்கும்?" அப்படின்றது தான் வர கன்சல்டேஷன்ல முக்காவாசி கேள்வி இதுதான். ஸோ, அப்போ எல்லாருமே ஃபாரின் போயாகணும் அப்படின்ற ஆர்வத்தில இருக்காங்க. ஸோ, அந்த மாரியான ஆர்வத்தில இருக்கிற கடக ராசிக்கு இந்த காலகட்டம், அடுத்து வரக்கூடிய 1 வருஷம் டைம் நல்லா இருக்கு. ஏன்னா, 12ஆம் வீடு அப்படின்றது தான் ஃபாரின குறிக்கக்கூடிய பாவம். ஒருத்தர் ஃபாரினுக்கு போணும் அப்படின்னாலே, முதல்ல ஜோசியர பார்க்கறது என்ன? 12ஆம் வீடு. 12ஆம் வீடு எப்படி இருக்கு? 12ஆம் வீட்டு அதிபதி எப்படி? அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ, இப்போ கடகத்த பொறுத்தவரைக்கும் அந்த 12ஆம் வீடு, விரயஸ்தானத்துக்கு குரு வரார். ஸோ, டெஃபினட்டா நல்ல விஷயத்துக்கு, நல்ல ஒரு புரமோஷனோட ஃபாரின் போறதுக்கு, நல்ல ஒரு சேலரி ஹைக்கோட ஃபாரின் போகறதுக்கு, நல்ல ஒரு வேலைக்காக ஃபாரின் போறதுக்கு, இதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஃபாரின் போறது வேலைக்காக மட்டும் இல்ல, படிப்புக்காக, மேல் படிப்புக்காக கூட தாராளம் போகலாம். இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்துல ஃபாரின் டிக்கெட்ட கடக ராசிக்கு இந்த விரய குரு குடுத்துருவாரு. ஸோ இது நல்ல விஷயம் தானே! இன்றைய காலகட்டம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஃபாரின் எப்படியாவது போயாகணுங்க. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அந்த கேள்வி இருக்குன்னா, கண்டிப்பா கடக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம், இந்த விரய குரு உங்கள தாராளம் ஃபாரினுக்கு நல்லபடியா கூட்டிட்டு போகும்.